இருக்கிறவங்கக்கிட்டே நமக்கு லேர்னிங் கிடச்சிரும். அதுக்காக ஏதோ அவங்க வாங்கியிருக்காங்க சமர்த்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. அனுபவப்பட்டிருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல நிறைய விஷயங்கள். நிறையா பேர் அனுபவப்பட்டிருக்காங்க, அதை பார்க்குறோம். நம்மளும் ஒரு சில விஷயங்கள்ல அனுபவப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நம்ம வாலண்டரியாக தான் நம்ம பண்ணுறோம். நம்ம உறவு தானே, நம்ம சொந்தம் தானே அப்படின்னு சொல்லி வாலண்டரியாக நம்ம ஏமாறுறோம். அது தப்பு கிடையாது. தெரிஞ்சே தான் நம்ம ஏமாறுறோம். அது நமக்கு சந்தோஷம்தான். யார்கிட்ட ஏமாறுறோம்? நம்ம நம்ம ஃபேமிலிக்கிட்ட தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். போய் அடுத்தவங்க கிட்ட யாரையோ நம்பி ஏமாந்தால் தான் வருத்தங்கள் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஏமாந்தா வருத்தப்பட்டால் அது அதுவும் ஒரு சந்தோஷம்தான். அவங்களுக்காக தானே. அவங்க தான் நம்மளை புரிஞ்சிக்கல, இன்னும் புரிஞ்சிட்டு நம்ம கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது பண்ணலாமே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்குமே தவிர அவங்க மேலே கோபம்லாம் வராது. என்ன விக்னேஷ் நான் சொல்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்களே போதும் இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வெளியெல்லாம் போய் கற்றுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆ நாளைக்கே உங்களுக்கு ஒரு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா தெரில. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா ஒரு பார்ட்டு, மனைவி குழந்தைங்க ஒரு பார்ட்டு, அப்படி போயிடும்ல. அப்போ என்ன நினைப்பாங்க? அப்பா அம்மா நினைப்பாங்க ஒய்ஃப் வந்தோன்னா நம்மளை மறந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பவும் போல தான் இருப்பீங்க. எல்லாருடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கும். ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க? அப்பா அம்மாவுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. புரிதல் இருக்கணும் எல்லா இடங்கள்லையும். அதுதான் முக்கியம். விக்னேஷ், என்னதான் சொந்தங்கள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தனி ஃபீல் தான். எந்த கஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாமே பறந்துடும். உங்களுக்கு என்னப்பா, பசங்களுக்கு வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் எங்கே போகிறது? எங்களை தேடி வந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் பேசலாம். யாராவது படித்த பொண்ணுங்களோ இல்லை ரிலேட்டிவ்ஸாக வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த பொண்ணுங்க கூட பேசலாம், அவ்வளோதான். வெளியெல்லாம் போக முடியாது. விக்னேஷ், நிஷா சாரி, நான் சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே ஓகே, நான் சீரியஸெல்லாம் எடுத்துக்கலப்பா. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எல்லாருமே அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பார்க்குறாங்கல்ல சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம். அதுதான் சொன்னேன். ஐயோ கல்யாணமா, வேணாப்பா சாமி. என்னாச்சு அட்வொகேட்டே பயப்படுறீங்க? சாமியே பயந்தா எப்படி? விக்னேஷ், ஏன் இந்த மாதிரி ஒரு காமெடி? ஐயோ கல்யாணமா, வேணாப்பா சாமி. ஏன் நிறைய அனுபவமும் இந்த டயலாக் உங்களுக்கு தான். வடிவேல் காமெடி. எவன் எவன் தாண்டா எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் திஸ் டயலாகா? ஆ ஏன் இப்படி ஓடுறீங்க? கல்யாணம்னா என்னாச்சு? ஏன்பா, அதெல்லாம் வேணும்ல லைஃப்பில். சாதிக்க வேண்டாமா? இப்படி ஜாலியாக இருந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க இல்லையா? தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களோ? எப்படி விட்டு வைக்கிறது? அப்படிலாம் விட்டு வைக்கலாமா? கண்ணு உறுத்துமே. எவ்வளோ ஃப்ரீயாக ஒரு சந்தோஷமாக ஒரு பையன் இப்படி சுற்றுறானே, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வைக்கணுமே, அப்போ தான் இவன் அடங்குவான். இவனை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க, கால் கட்டு போடணும்னு இல்லையா? மல்யுத்த வீரராக இருந்தாலுமே வீட்டுக்கு இதாக தான் இருக்கணும். ஏன் என்னாச்சு மிஸ் சொல்லுங்க. ஏன் ஐயோ சாமி